அன்புக்குரியவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று. அப்போ மனுஷனுக்கு பலவிதமான நம்பிக்கை உண்டு அவனுடைய வாழ்க்கையில். பணத்தின் மேலே சிலருக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்று சொல்லி தன்னையே நம்புவார்கள், தன் குடும்பத்தை நம்புவார்கள், இனத்தை நம்புவார்கள். படிப்பு, பொருளாதாரம், வேலை, அவங்களுக்கு கிடைச்ச எல்லா அந்தஸ்து, இது எல்லாவற்றின் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அது அதை காட்டிலும் இந்த வார்த்தை சொல்லுது கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை குறித்து. அப்போ அந்த நம்பிக்கை தான் என்ன கொண்டு வரும், எங்கே கொண்டு வந்து நிறுத்துனா உயர்ந்த அடைக்கலத்தில், உயர் அடுக்கு பாதுகாப்புக்குள்ள நம்மை கொண்டு வந்து வைக்குமா? இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்கிற பலர் ஏதோ நம்பி நம்பி ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள், தன் வாழ்வையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு தூது என்னன்னா, நீங்கள் முதலாவது கர்த்தரை நம்பி பழகுங்கள். அவர் மேலே, அவருடைய பெயரின் மேலே நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். எப்படி நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா, எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இருக்கிறார் என்று முதல்ல நம்புங்க. ஏன்னா பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது கூட மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னா நம்பிக்கையில் சிலர் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் அவர் இருக்கிறார். எல்லா காலகட்டங்களிலும் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். எல்லா நேரங்களிலுமே அவர் உங்களை சுற்றியே தான் இருக்கிறார், உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் என்று அவர் மேலே ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வைங்க. அதோடு மட்டுமல்ல, அவரை தேடுகிறேன் நான் எந்த விஷயத்தை தேடுகிறேனோ அதில் எனக்கு பலன் கொடுக்கிறார் என்று ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வையுங்களேன். இந்த 2 விதமான காரியங்கள் உங்கள் வாழ்விலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பு முனையை, ஒரு உயர்வை நிச்சயமாக உண்டாக்கும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்நாளில் எதோ மேலே நம்பிக்கை வச்சிங்களே, வீணடித்த பொருளாதாரம், வீணடித்த நேரங்களும் காலங்களும் எத்தனை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு தூது என்னன்னா, எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் மேலே நம்பிக்கை வைங்க. ஏன் அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா, அவர் தானே உங்களை படைத்த தெய்வம். அது மட்டுமல்ல, உங்கள் நல்வாழ்வுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். உயிரையே கொடுத்தாருன்னா அதுக்குள்ள என்ன அடக்கம் இருக்கிறதுனா, உங்கள் மேலே வச்ச அன்பு தாங்க அவருக்கு சிலுவைக்கு வரைக்கும் சந்தோஷமாக போக வச்சது. அவர் அந்த சந்தோஷமாக தான் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார், அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார், காயங்களை ஏற்றுக்கொண்டார், அவமான நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார். காரணம், என்னை நம்பி இருக்கிற மக்களுக்கு நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்று சொல்லி. ஆகவே சிலுவை மரணத்தை எதை அடிப்படையாக வச்சு பார்க்கலன்னா, உங்கள் மேலே தேவன் வச்ச அன்பு தான். அந்த அன்பு தான் உங்களுக்காக உயிரையே கொடுக்க வைத்தது. அப்போ உயிரையே கொடுக்க வைத்த அந்த அன்பு உள்ள அந்த தெய்வத்தின் மேலே நானும் நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது, நாம் வேண்டி விரும்பி காத்திருக்கிற விஷயங்களிலே ஒரு வெற்றி நமக்கு கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களே, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், சுகம், பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு நீங்கள் விரும்புகிறீங்களே, அது நிச்சயமாக கிடைக்கும். இனியும் காலதாமதமாகாதபடி தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கும். வந்து சேர வேண்டிய நன்மைகள் வரும். நீங்கள் உயர்வடைவீர்கள், மேன்மை அடைவீர்கள். ஏனென்றால் உங்களை படைத்த அந்த தெய்வத்தின் மேல் நீங்கள் வைக்கிற நம்பிக்கையின் அளவே உங்களை உயர்ந்த பாதுகாப்புக்குள்ளாக வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை உங்களை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் இருக்கட்டும். நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறீங்க. எந்த சத்துருவும், எந்த உலகத்தினுடைய தீய சக்தி உங்களை அணுக முடியாது, உங்களை நெருங்க முடியாது, உங்களை தொட முடியாது. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உங்கள் மேலே நாங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் எங்களை உயர்ந்த அடைக்கலத்துக்கு நேராக கொண்டு வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய மனதிலும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற மனநிலை உண்டாவதாக. நம்பிக்கை வைத்து வைத்து வெற்றி மேல் வெற்றி அடைந்து விடுதலை வாழ்வு வாழ்வார்களாக. எல்லாருடைய குடும்பங்களிலும் சமாதான சந்தோஷம் பெருகுவதாக. தனிப்பட்ட வாழ்க்கையில் இதுவரை பார்த்திராத மகிழ்ச்சியை, உயர்வை அடைவார்களாக. ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.